Hello guys, welcome back to Anime 7. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ராணிகடி மாடலோட அடுத்த எபிசோட் தான் गाइस பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு. மறக்காம அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே புரியும். சரி ஓகே गाइस, பலவலன் பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்காம நம்ம டைரக்டா இன்னைக்கு எபிசோட்குள்ள போவோம். போன எபிசோட கடைசியில ஹீரோ கிரேட் டீமன் கிளான சேர்ந்தவனை கொண்டு இருப்பான். அதே சமயத்துல அவன் என்ன பண்ணிருப்பானா, ஒரு டிவைன் டெக்னிக்கை பயன்படுத்திக்கிட்டு ஹீரோவை இந்த இடத்துக்கு வந்து வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து வந்தானா வரலையா அப்படிங்கறத தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். டைரக்டா வீடியோக்குள்ள போவோம். எபிசோட ஆரம்பத்தில் வேற ஒரு ஸ்பேஸை தான் காமிக்கிறாங்க. ஸ்பேஸ்க்குள்ள ஹீரோ சுத்திக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் ஒரு பேக்கை வெளியே எடுக்கிறான். இது கிரேட் டீமன் கிளான்ல இருந்து எடுத்து வந்த பேக் தான். அந்த இடத்துக்குள்ள ஒரு பில் பாட்டில் மாதிரி இருக்கு. இங்க இருக்கிறதுல அது கொஞ்சம் வேல்யூபிளா தெரியுது. ஹீரோ அதை தான் கிட்ட இழுக்கிறான். அதுக்குள்ள என்ன இருக்குன்றத செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க. உள்ளுக்குள்ளார காட் பிளட் இருக்கு. இது கடவுள்களோட ரத்தத்தோட குறிப்பு மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா எப்படி என்னோட மெயின் பாடி கடவுள்களோட வழியை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அதுக்கு நினைவுகள் மட்டும் தான் இருக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய கடவுள்களோட ரத்தத்தை நான் பயன்படுத்துறது மூலியமா என்னால கடவுள்களோட டெக்னிக்கை பயன்படுத்த முடியும். ஆனா இது எப்படி கிரேட் டீமன் கிளான்ல இருந்திருக்கும்? கிரேட் டீமன் கிளானுக்கும் காட்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிச்சு இருக்க ஹீரோ சரி விடு, அதை விட முக்கியமான வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு எந்திரிச்சுக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு சக்கரம் மாதிரி இருக்கு. அந்த சக்கரத்துல வந்து ஏதோ ஒரு லேடியோட உருவம் வெளியே வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இவரோட நேம் மேய்ஜி. அவ வெளியே வந்து அடுத்த நிமிஷமா அந்த இடத்துக்குள்ள வந்து செடிசிங் டொமைனா சுத்தி பரப்புறா. செடிஸ்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அவ வந்த உடனே அவளோட டொமைனை பயன்படுத்திக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி பண்றது மூலமா ஹீரோ இவளை கொஞ்சம் தப்பான ஆங்கிள் பாக்குற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு வகையான டொமைன் தான். அவளும் ஹீரோ இதுல மாற்றானா இல்லையா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோ இது செடிசிங் டொமைன், நான் இதை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல அந்த இடத்துக்குள்ள வந்து அவ ஹீரோ கிட்ட வந்துகிட்டு இருக்கா. ஹீரோ இதை கண்ட்ரோல் பண்ண தான் ட்ரை பண்றா அப்படின்ட்டு அவளுக்கு நல்லாவே தெரியுது. போது நிறுத்து அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடறான். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் அதை வேணும் எல்லாம் பண்ணல, நான் உயிர் வாழ்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். பல வருஷங்களா நான் இந்த சக்கரத்துல தான் அடைஞ்சு கிடந்தேன். ஃப்ரீடம் வேணும்ன்றதுக்காக நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோவோட நெத்தியை பாக்குறான். இது வெறும் ஸ்பிரிட்டோட ஒரு துண்டு தான். ஹீரோவோட நெத்தில இருக்கக்கூடிய அந்த சிம்பிளை பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இது ஒரு சீனியரோட சோல்ல இருந்து வந்த ஒரு சின்ன துண்டு. இருந்தாலும் இதுவே இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கு. இதோட குறிப்புல செடிசிங் டொமைனும் இருக்கு. அதனால வீணா வம்பு வச்சுக்கிறது நல்லது இல்ல. நம்ம இவளை இப்ப கொன்னானா இதோட ஓனர் கண்டிப்பா இந்த விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து ஹீரோ அந்த உருவத்தை கொல்லாம அந்த இடத்துக்குள்ள வந்து அந்த ட்ரெஷர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறான். இதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்கு, லீசாவை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஹீரோ கிளம்புறான். ஹீரோ வரும்போது ஹீரோ இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு மார்க் மாதிரி வச்சிருப்பான்ல, அந்த மார்க் தான் இன்னும் அது காமிச்சிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி தான் ஹீரோ போய்கிட்டு இருக்கான். இதோட சீனை கட் பண்ணா லிட்டில் ஒயிட் வேகமா ஓடி போயிட்டு அதை புடி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து கத்திக்கிட்டே இருக்கு. இதை ஒரு கரடியை தோர்த்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் சரியா போயிட்டு ஒரு மிகப்பெரிய மலை பகுதியில வந்து மாட்டிக்குது. அந்த கரடிக்கு இப்ப தப்பிக்க வேற வழியும் இல்ல. அதுவும் கிடந்துகிட்டு காட்டுத்தனமா கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோனியும் முன்னாடி வந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்துல கரடி எப்படியாச்சும் மலையாச்சும் ஏறிலான்னு பாக்குது. பட் இருந்தாலும் தப்புக்குன்னு கீழே விழுந்துடுது. அந்த இடத்துக்குள்ள இப்ப வேற வழி இல்ல. கரடி இனிமேல் நீ என்னோடது, இதுக்கு மேல இருந்து தப்பிச்சு போடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது அட்டாக் பண்ண வர டன்னாத்திக்கு எல்டர் ஹீரோனியோட பேரை கத்தி கூப்பிட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள ஒயிட் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டான். ஹீரோனி அந்த கரடி மேல ஏறிக்கிட்டு தாத்தா டை பாத்தீங்களா, நான் இந்த கரடியை கட்டுப்படுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. அது அங்கேயும் இங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டை எல்டரும் ஆன்சிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் ஆன்சிஸ்டர் கிட்ட அதை காமிங்க, கண்டிப்பா ஒரு சந்தோஷப்படுவாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இந்த பொண்ணு அந்த இடத்துக்குள்ள வந்து பயங்கரமா கோவப்படுது. அவன் வந்தா நான் அவனை பார்க்க கூட விருப்பப்படல. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அவன் இன்னுமே என்ன ஞாபகம் வச்சிருப்பான்ட்டு? அவன் ஒரு புலிகாண்டி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. சைடுல ஏதோ ஒரு சத்தம் வருது. யார் அப்படின்ற அந்த இடத்துக்குள்ள வந்து எல்டர் கோவமா இருக்க. ஹீரோனியோட கையில இருந்த மணி அந்த இடத்துக்குள்ள வந்து ஆடுது. அந்த இடத்துக்குள்ள பின்னாடி தான் ஹீரோ நின்னுக்கிட்டு இருக்கான். குட்டி பொண்ணு திரும்பி பார்க்க ஹீரோ அடுத்த நிமிஷமே மாமா அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்க. ஹீரோ நடந்த எல்லாத்தையும் கேட்டிருப்பான் போல. பட் இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கான். பட் அந்த இடத்துக்குள்ள ஓடி வர பொண்ணு திடீர்னு நிக்குது. ஏடாச்சுன்னு பார்த்து தான் ஹீரோனி அந்த இடத்துக்குள்ள சுத்தி தடவி எதையோ தேடிக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் ஒண்ணுமே கிடைக்கிற மாதிரி தெரியல. ஹீரோ கிட்டே ஒரு இடத்துல வந்துட்டு எங்க என்னோட புலி, பெரிய புலி எடுத்துட்டு வரேன்ட்டு போனன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. எல்டர் கிட்ட திரும்பினா எல்டரும் ஆன்சிஸ்டர் நீங்க போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒரு பெரிய வெள்ளை புலியை பிடிச்சிட்டு வரேன்னு சொன்னீங்க. ஹீரோவா கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்லாம நான் தெரியாம மறந்து வந்துட்டு அப்படின்னு நம்ம சொல்ல. ஹீரோ நீ சொல்லவா வேணும், சரியான டென்ஷன் அந்த இடத்துக்குள்ள இருந்து குதிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ நம்ம வேணா ஒன்னா போய் பிடிச்சிட்டு வரலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அந்த இடத்துக்குள்ள இருந்து சந்தோஷம் ஒன்னா புலி பிடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அந்த இடத்துக்குள்ள ஆமான் தலையாட்டினோன்னு அந்த இடத்துக்குள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இதோட சீனை கட் பண்ணி புலியை பிடிக்க போறேன்ட்டு புலியை ஸ்பேஸ் நோக்கி கூட்டு போய்கிட்டு இருக்கான். எங்கடா போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஹீரோ தன்னோட மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நான் ஸ்னோ வேலியை சேர்ந்த ஃபெங்க கொண்டது மட்டும் இல்லாம கிரேட் டீமன் கிளான சேர்ந்தவனையும் கொண்டு கண்டிப்பா இந்த எல்லா விஷயங்களும் 14th சூசாக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் லீசாவோட ஹெவன்லி பீரியட்கள் வேற. நான் கண்டிப்பா இதை சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுகிட்ட போறதா நல்லது. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு சூசாகு பிளானட்டை விட்டு நம்ம ஒதுங்கி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ இப்ப வேற ஒரு இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான். ஹீரோயினியா கண்ணை திறந்து பாக்குறாங்க. திறந்து பாக்குறவங்க எங்க நம்ம போய்கிட்டு இருக்கோம், நம்ம புலியை பிடிக்க தானே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஹீரோ அங்கதான் போறோம் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு மூணை காமிக்கிறான். அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து சீனை கட் பண்ணி இப்ப இந்த இடத்தோட பேரை காமிக்கிறாங்க. இந்த இடத்தோட பேரு சூசாகு மூன் அப்படிங்கறதா இந்த பிளானோட பேரு. கிளம்பி வந்துட்டான். ஆனா என்ன பேர் தான் வேற பேர் கிடைக்கல போல, ஒரே பேரை வச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஏதோ ஒரு மவுண்டன் மேல வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. ஹீரோயினி எல்லாம் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இடமே அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இதை நான் சொல்லல, இது அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் சொல்லுது. அதே சமயத்துல ஹீரோ தன்னோட கையில ஸ்வாடை யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்வாடை பயன்படுத்திக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய மலைப்பகுதியை இப்ப வெட்ட ஆரம்பிக்கிறார். அதாவது அந்த மலைப்பகுதியில ஒரு சின்ன கேவ் மாதிரி உருவாக்கிட்டு இருக்காரு. ஹீரோ தங்கறதுக்கு ஒரு வீடு மாதிரி. அந்த இடத்துக்குள்ள ஹீரோயினி ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்க. அந்த டைகருக்கு எல்லாம் ஹீரோ பண்றதை பார்த்துட்டு இன்னும் பயங்கர ஷாக்கு தான்.
பீஸ்ட்ங்களுக்கும் கல்டிவேஷன் தெரியும்ல, அதுவும் கொஞ்சம் ஷாக்கோட தான் பார்க்கும். அந்த இடத்துக்குள்ள ஹீரோ இப்போ தனக்குன்னு ஒரு வீட்டையும் உருவாக்கிட்டான். ஹீரோயினா ஹீரோ கிட்ட மாமா நம்ம புதுசா தங்க போற வீடான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமான்ட்டு ஹீரோ தலையாட்ட அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள வந்து தன்னோட லிட்டில் ஒயிட்ட கூப்பிட்டுக்கிட்டு மலையில இருந்து குதிக்கிட்டு வேகமா ஓடுன்னு கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள டவரை தூக்கி கீழே போடுறான். இந்த டவரையும் ஹீரோ விட்டு வைக்காம எடுத்துட்டு வந்துட்டான் போல. டவரை வெளியே வச்சு அடுத்த நிமிஷமே திரும்பி ரெண்டு பேரும் நிக்க இதோட அதிர்வு காரணமா நின்று இருப்பாங்களா, அந்த இடத்துக்குள்ள சுத்தி ஒரு பெரிய பேரியர் மாதிரி உருவாகுது திரும்பவும். இப்ப இந்த இடத்துக்குள்ள சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலிமுக்கு உள்ள இருக்கக்கூடிய யாராலையுமே வர முடியாது. அசெண்டன்ட் சோல் ரிலிம் ஆச்சு இருக்கணும் இதுக்குள்ள கண்டிப்பா வர்றதுக்கு. இப்ப ஹீரோ திரும்பி அந்த இடத்துக்குள்ள கல்டிவேஷன் பொசிஷன்ல உட்கார தன்னோட மெயின் பாடியை தன்னோட உடம்ப விட்டு பிரிக்கிறான். மெயின் பாடி எப்பவும் போல பூமிக்கு அடியில போயிடுது. அந்த இடத்துக்குள்ள போயிட்டு தான் எப்பவுமே கல்டிவேட் பண்ணிட்டு இருக்குமே யாருக்குமே தெரியாம. சரியா 18 வருஷத்துக்கு அப்புறம் லீசாவோட நாசைன் சோல் அவேக்கன் ஆகும். அந்த டைம்ல இருந்து லீசாவுக்கு தன்னோட பழைய நினைவுகள் எல்லாமே திரும்பி வர ஆரம்பிக்கும் கரெக்டான நேரத்துக்கு. அப்பதான் அந்த ஹெவன்லி பீரியடர்கள் வரும் திரும்ப. இந்த முறை தயாரா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹெவன்லி பீரியடர்கள் கண்டிப்பா ஹீரோனியை கொல்ல ட்ரை பண்ணும் அப்படின்றதுக்காக. அடுத்த நிமிஷமே டோர் வந்துட்டு இருக்க ஹீரோனி அந்த இடத்துக்குள்ள வந்து பயங்கர சந்தோஷத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. வெளியே வந்துகிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்காகடான்னு பார்த்தா லிட்டில் ஒயிட்டை தான் கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. லிட்டில் ஒயிட்டா கூட அந்த இடத்துக்குள்ள வந்து பயங்கர வேகத்துல ஓடி வந்துகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு இடத்த நோக்கிட்டு. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வேற ஒரு புளியை பிடிச்சி வச்சிருக்கான். ஏதோ ஒயிட்டுக்கு மேல லைட்டா ஏதோ பெயிண்ட் பூசன மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு ஐயோ செம்ம சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது மேல ஏறிக்கிட்டு உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கேன். பட் ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அவங்கள அதே மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்துல தூங்கிட ஹீரோ ஹீரோனியோட சோலை பார்த்துக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அந்த நாள் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து ஹீரோ சொல்லிட்டு அப்படியே இந்த இடத்துக்குள்ள வந்து இப்ப வேற ஒரு இடத்த தான் காமிக்கிறாங்க. போன முறை வந்த அந்த ஹெவனோட பனிஷ்மெண்ட்ஸை நான் தடுக்கணும் ட்ரை பண்ணேன். ஆனா என்னால சுத்தமா முடியல. தடைகளை பயன்படுத்தின இருந்தாலும் பாதிப்பு எனக்கு தான் அதிகமா இருந்துச்சு. என்னோட மெயின் பாடியை தவிர வேற எதாலையும் அது கூட கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியல. அதை சமாளிக்க எனக்கு என்னோட சக்தியை சுத்தமா பயன்படுத்த கூட முடியல. என்னோட மெயின் பாடியால தான் நான் அதுகிட்ட இருந்து கொஞ்சம் நேரத்தையாச்சும் வாங்கின லீசாவை பாதுகாக்க. ஆனா இந்த முறை அப்படி நடக்க நான் விட மாட்டேன். நான் லீசாவை பாதுகாக்க இந்த முறை கண்டிப்பா வேற யாராவது ஒரு வழியை தேடியே தீருவேன். ஹீரோயின் வேகமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அந்த புலியை ஓடிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு பொறுமையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே நாட்களும் கொஞ்சமா ஓட 16 வயசான மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பொண்ணோட நேம் ஜோரு. இனி நான் இவங்கள ஹீரோயின் சொல்ல மாட்டேன். காரணம் இதுக்கு மேல உங்களுக்கு தெரியும். 4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோவோட டவர் இருக்க இடத்தை சுத்தி மலைகளா இருக்க. இப்ப ஜோருவோட கனவுகளை தான் காமிக்கிறாங்க. தன்னோட கனவுக்குள்ள ஏதோ வித்தியாசமான ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. திடீர்னு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஜோரு தன்னோட ஆளுக்கு கீழே பாக்குறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஹீரோனியோட சோல் தெரியுது. அதை பார்த்து பயப்படுறாங்க. என்னது யார் இது அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது அந்த சோல் அந்த இடத்துக்குள்ள இருந்து உடைச்சுக்கிட்டு ஜோருவை கீழே தள்ளிட்டு தண்ணியில மூழ்கடிக்க ஜோரு தண்ணியில அந்த இடத்துக்குள்ள இருந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது கீழே இருந்து வந்த அந்த நாசைன் சோல் இப்ப மேல போக ஆரம்பிக்குது. அதாவது ஹீரோயினோட சோல். யார் நீ என்னோட உடம்புக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன எங்க போற அப்படின்னு அந்த இடத்துக்குள்ள இருந்து அப்படியே அந்த இடத்துல மயக்கமாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவேக்கனான அடுத்த நிமிஷமே ஜோரு இறந்துருவான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவங்களுக்கு தோணுது. பயத்துல அந்த இடத்துக்குள்ள ஜோரு கண்ணு திறக்க ஹீரோ பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்றான். ஜோரு அந்த இடத்துக்குள்ள இருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு அந்த இடத்துக்குள்ள ஒரு மாதிரி சோகத்தோட மாமா நான் ஒரு மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்ல ஹீரோவும் ஜோரு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க. ஜோருவும் மாமா என்னோட உடம்புக்குள்ள இன்னொரு ஆள் இருக்காங்க. அவங்க அடிக்கடி வெளியே வர ட்ரை பண்றாங்க. ஹீரோ ஷாக் ஆகுறான். புரியாத நிலைமையில இருக்கான். என்னோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அக்கா அடிக்கடி வெளியே வராங்க. அந்த அக்கா வெளியே வரும்போது எல்லாமே பனிக்கட்டிகளால நான் அப்படியே தண்ணிக்குள்ள இழுக்கப்படுறேன். நான் அப்படியே இறந்துடுறேன். அவங்க எப்ப என்னோட உடம்புக்குள்ள இருந்து முழுசா அவைக்கன் ஆகுறாங்களோ அப்ப நான் கண்டிப்பா இறந்துருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஜோரு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து அதிர்ச்சியோட ஜோருவோட உடம்ப செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோ சந்தேகப்பட்டது அந்த இடத்துக்குள்ள இருந்து சரியா போகுது. ஜோருவோட உடல் இருக்கு. அதே சமயத்துல ஹீரோனியோட நாசைன் சோலோ இன்னொரு பக்கம் இருக்கு. அதாவது ஒரு பக்கம் ஜோருவோட உடம்பும் இன்னொரு பக்கம் நாசைன் சோலோ ரெண்டுமே ஒண்ணா இல்ல. ஹீரோ நான் என்னடா தப்பு பண்ணி தொலைஞ்சேன். அன்னைக்கு அந்த கர்ப்பிணியோட உடலுக்குள்ள நான் லீசாவோட சோல் அனுப்பும்போது அந்த கர்ப்பிணியோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருவுக்கு ஆல்ரெடியே சோல் இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ யோசிக்கிறான். இப்போ லீசா ஜோரு ஒரு உடலுக்குள்ள 2 சோல்ஸ் இருக்கு. ஒரே சோல் 2 உடலா இருந்தா பரவாயில்ல. பட் ஆனா 2 சோல் ஒரே உடலுக்குள்ள இருக்கிறது பிரச்சனை தான். இப்போ நான் என்ன பண்றது? இப்ப ஜோருவோட உடலுக்குள்ள இருந்து நான் லீசாவோட நாசைன் சோலை தனியா பிரிச்சிடவா? இருந்தாலும் அது ஆபத்து தான். இருந்தாலும் அதுக்குன்ட்டு இந்த சின்ன பொண்ணை இந்த விஷயத்துல என்னால பலியிட முடியாது ஜோரு அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு பார்ட் இருக்கு. இது இல்லாம சின்னதா இன்னொரு பார்ட் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் இருக்கு. நான் கண்டிப்பா ஒரு 8 இல்ல 9 நிமிஷத்துக்கிட்ட பேச ட்ரை பண்றேன். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் தான் கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். நானே இன்னைக்கு மதியம் தான் பார்த்துட்டேன். அதை பார்த்துட்டு வெறுத்து போய் தான் உட்காந்துருந்தேன். நீங்களும் பாருங்க. நாளைக்கு நான் அப்லோட் பண்றேன். மார்னிங்ல அப்லோட் பண்றேன். ஒரு 10 மணிக்குள்ள இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன் வீடியோவை. அண்ட் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நெக்ஸ்ட் எபிசோட சந்திப்போம். பை கைஸ்.